ரோல். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம மல்லி சீரியல் இன்றைக்கி ஒரு தரமான சம்பவம் ஒன்று நடந்துகிட்ருக்கு. அப்படி என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன சம்பவம் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்ன நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஜய் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் வந்து மல்லி கையால் கயிறு கட்டிக்கிறாருங்க. ஆமாங்க, அந்த கயிறை அவர் கட்டிக்கிறதுக்கான காரணம் என்ன, இது எப்படி நடந்துச்சு இந்த விஷயம் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம விஜய் சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்துட்டு போகிறாருங்க. போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, வெண்பா குட்டி டாடா நில்லுங்க, என்ன இப்போ அப்படின்னு தலைவன் கேட்க, அப்போ சொல்கிறாங்க, மல்லியம்மா கையில் கயிறு கட்டியிருக்காங்க இல்லையா, சாமி கயிறு, அந்த மாதிரி கயிறு உங்களுக்கும் கட்டி விடணுமா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே நம்மளோட விஜய் முடியாது, அப்போல்லாம் எல்லாம் என்னால் பண்ண முடியாது திட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மல்லியும் வெண்பாவும் அமைதியாடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தாங்க தரமான சம்பவமே. நம்ம மல்லி வந்து வெண்பா குட்டிக்காக பால் கொண்டு போகிறாங்க ரூமுக்கு. அங்கே போனால் விஜய் ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. அப்போ வெண்பா குட்டிக்கு இந்த பால் குடிச்சிக்கோன்னு கொடுக்க, பால் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி வாங்கி குடிக்க, அந்த டைமில் மல்லி திரும்ப வெளியே போன நேரமாத்து, வெண்பா ஏதோ கயிறு கட்டுறேன்னு சொன்னேன், இப்போ அந்த கயிறை கட்டி விடு அப்படின்னு சொல்ல, நீங்கள் தான் கட்டிக்க மாட்டேன்ட்டீங்களே, இப்போ கட்டிக்கிறேன்னு சொன்னால் கட்ட மாட்டீங்களான்னு கேட்க, மல்லிக்கு அப்படியே ஒரு பூரிப்பு இன்ப அதிர்ச்சிக்கா. ஆமாங்க, அவங்க சந்தோஷத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதெல்லாம் சொல்லுன்னா வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாதுங்க. சரி விடுங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நேராக சாமி ரூமுக்கு போகிறாருங்க. போன உடனே மல்லி சாமி கும்பிட்டுட்டு அந்த கயிறு எடுத்து விஜய் கையில் கட்டி விட்றாங்க. அதை கட்டும்போது அவங்க அந்த ஃபேஸில் ஒரு ரியாக்ஷன் பார்க்கணும் பார்த்தீங்களா. 1000 பல்பு சேர்ந்தா, ஒரு 100 வாட்ஸ் பல்பு வச்சுக்கலாம், 1000 பல்பு சேர்ந்தா பிரைட்டாக எப்படி ஹீட்டாக ஒரு மாதிரியாக எரியும், அந்த மாதிரி ஒரு சந்தோஷங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க நம்ம விஜயோ அமைதியாக கயிறை கட்டிட்டு போயிடுறாங்க. மல்லிக்கு இது கனவா நினவா என்னன்னே புரியலிங்க. ஆனால் இந்த கயிறு மேட்டிலேருந்து புதுசாக ஒரு பூங்கம்பு கிளம்ப போகுதுங்க. ஆமாம், மல்லி கையிலையும் கயிறு, விஜய் கையிலையும் கயிறு. ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்தது என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு நைட்டு தாண்டா விட்டு போனோம், அதுக்குள்ளே என்னடா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை போக, புதுசாக ஒரு சாமியாரை பிடிச்சது, இந்த கயிறு நான் தான் மந்திரிச்சு கொடுத்தது, இது ஒரு சூனிய கயிறு அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு பிரச்சனை கிளப்புவாங்கன்னு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் எனக்குள்ளே இருக்குங்க. உங்களுக்கு இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பெரியம்மா வந்தால் ராஜேஸ்வரிகிட்ட அடுத்ததாக ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சிங்க கண்டென்ட் அவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு. ஆமாம், நான் அந்த தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனை பண்ணுறேன், எப்படி பண்ணுவேன் நான் பார்க்குறேன்டி அப்படின்னு நம்மளோட ராஜேஸ்வரி ரஞ்சிதா அவங்க சொன்னால் கூட பெரியம்மா சொல்லுவாங்க, கயிறு கூட தான் கட்ட முடியாதுன்னுச்சு, பற்றியா கட்டிட்டோம், இதுவே நடந்துச்சு, அது நடக்காதா, ஏன் இருக்க பயவேன் நான் நடத்தி காட்டும் கோட்டும் அப்படின்னு பெரியம்மா ஒரு சீனை மாசா கிளாஸாக போட்டு போகுதுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இவங்கெல்லாம் எப்படி முடிக்க போகிறாங்க பேப்பான்னு சொல்லிட்டு அப்படின்ற நிறையா விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசை தாங்க. பட் டைம் ஓவர் ஆகிடுச்சிங்க. எங்கடா வாட்சை கண்ணு பார்க்குறீங்களா, என் வாட்சு அது என் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டை வந்து ஒருனா எதுக்கோ நடந்துச்சுங்க, கை கால போயிடுச்சுங்க, அப்போ வாட்சி பிஞ்சு போச்சு. ஸோ இதெல்லாம் வெளில சொல்லக்கூடாது, இதெல்லாம் குடும்ப சீக்ரெட், ஓகேங்களா. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் எதனால் டைம் ஆயிடுச்சுன்னு சொன்ன மறந்துட்டல. ஆமாங்க, வேலைக்கு போகணும், டைம் ஆகிடுச்சு. ஸோ காலைல நான் சீக்கிரமாக கிளம்புனா தான் என் கம்மலில் என்னை கூப்பிட்டு போவாங்க, இல்லைனா அப்புறம் அதுக்கு ஒரு பிரச்சனை புதுசாக ஒன்று கிளம்பும். ஆல்ரெடி வீடியோ போடுறேன்னே பிரச்சனை வரப்போகுதுன்னு நினச்சிருந்தா போட்டுருக்கேன். இது ஒன்று வந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து சமாளிக்கணும், ரொம்ப கஷ்டங்க. ஒரு பக்கம் பொண்டாட்டி பிரச்சனை, ஒரு பக்கம் கம்பெனி பிரச்சனை, ஒரு பக்கம் இந்த வீடியோ போட முடியல அப்படின்ற நிறைய டிப்ரெஷன் மண்டைக்குள்ளே இருந்துச்சுன்னா வீடியோ போட முடியாது, மண்டை குழம்பி ஏதோ ஒன்று ஆகிடும். ஸோ அதனால் நம்ம அந்த டாபிக் எடுத்துருவோம். ஸோ இப்படி தான் நண்பர்களே போயிட்டுருக்கு. மல்லி சொன்ன மாதிரி கையில் கட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காம என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். See you, bye bye. கமெண்ட் தாங்க மெயினு, ஏன்னா அப்போ தான் என்ன நான் மாற்றிக்க முடியும்.